அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு உத்தரவாதத்தோட இந்த வீடியோ நான் தொடங்குறேன். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A பிரிலிம்ஸ் எக்ஸாம் இந்த எக்ஸாமை எப்படி இருக்கக்கூடிய இந்த கம்மி நாட்களை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர்டா படிச்சு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. எல்லாரும் இந்த குரூப் 2 எக்ஸாமுக்காக தொடர்ச்சியாக கண்டினியூஸாக படிச்சுட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன். இப்போ நமக்கு எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் எக்ஸாம் நடக்க போகுது. ஆல்மோஸ்ட் நம்ம கையில் ஒரு 2 months கிட்ட நமக்கு குறைவான நாட்கள் தான் இருக்குது. 2 மாதத்துக்கும் குறைவான நாட்கள் தான் இருக்குது. அதை நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர்டாக படிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிளான் வந்து எப்படின்னா கடைசி இருக்கக்கூடிய ஒரு 50 நாளுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் மிச்ச சொச்சமாக ஒரு வாரம் அதிகமாகவே இருக்கலாம். அந்த ஒரு வாரம் எதுக்குன்னா மாக் டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் கொஷின் பேப்பர்ஸ் நிறையா டெஸ்ட்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் அது. இப்போ நம்ம இந்த 50 நாளை எப்படி நம்ம பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் 30 நாளை வந்து நான் ஸ்டடின்னு கொடுத்துருக்கேன். இந்த 30 நாள் எதுக்குன்னா இதில் விடுபட்டு போன நிறையா முக்கியமான டாபிக்ஸ்லாம் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று விட்டுருந்தீங்கன்னா அதை நீங்கள் படிக்கணும். அதுக்கு தான் இந்த 30 நாள். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 20 நாள் வந்து எதுக்குன்னா இதில் புதுசாக எதுவுமே நீங்கள் படிக்கக்கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஏற்கனவே படித்ததை திரும்ப திரும்ப வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த 20 நாளில் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ரிவிஷன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரிவிஷன் படித்ததை பண்ணிட்டு போகும்போது அதோட அவுட்புட் வந்து குவாலிட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக 20 நாள் வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு அலோகேட் பண்ணிவிடுங்க. 30 நாள் வந்து டெய்லி வந்து படிக்காதது ஏதாச்சும் விடுபட்டு போயிருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை சார் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் படிக்கவே, கொஞ்சம் கொஞ்சம் நான் அங்கங்கே படித்து வச்சுருக்கேன் அப்படின்னாலும் இந்த பிளான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இது வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். மெயின்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரேங்கிங்க்கு அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம்ன்றது இது வந்து ஒரு கேட் பாஸ் மாதிரி தான். மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு தகுதி தேர்வு, ஒரு ஃபில்டரிங் டெஸ்ட், அதுதான் ப்ரிலிமினரி எக்ஸாம். எப்பொழுதுமே ஒரு ரூல் ஒன்று இருக்குது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குரூப் 2ஆக இருக்கலாம் இல்லை குரூப் 1ஆக இருக்கலாம், ஒரு 1 லட்சம் பேர் வந்து சீரியஸாக படிப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லட்சம் பேர் வந்து சீரியஸாக படிப்பாங்க. சீரியஸாக படிக்கிறதுனா என்னென்னா டெய்லி அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் கூட தவற விடாமல் இந்த எக்ஸாமுக்காக ஒரு 4 மணி நேரமோ 3 மணி நேரமோ படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க தான் சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். நிறையா பேர் வந்து ஒர்க்கு போயிட்டு கூட இந்த எக்ஸாமுக்கு படிப்பாங்க. அவங்களுமே கன்சிஸ்டண்ட்டாக 4 மணி நேரம் 5 மணி நேரம் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களும் எனக்கு தெரியும். ஸோ இது மாதிரி படிக்கக்கூடிய சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக 1 லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த 1 லட்சம் பேரில் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, ரைட்டான அப்ரோச்சில் படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவான நபர்கள் தான் இருப்பாங்க. ஸோ சீரியஸ் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை ஈஸியாக தாண்டி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போக முடியும். பட் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை ஈஸியாக நம்ம க்ராஸ் பண்ணணும். அதாவது ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்னாலே அதை தாண்டறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும். அதுதான் MCQ ஹேண்ட்லிங் ஸ்கில். இதை பற்றி நான் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த MCQ ஹேண்ட்லிங் ஸ்கில்லை பற்றி. அது அப்படின்னா என்னன்னா MCQனா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோல்கோரி வகை வினாக்கள். நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த கேள்வி கீழே 5 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஈயாக இருக்கிற ஆப்ஷன் வந்து என்னென்னா எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷன் யாரையுமே நாங்கள் ஷேட் பண்ணுறதுக்கு அறிவுறுத்த மாட்டோம். ஏன்னா இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. ஸோ அந்த ABCD ஆன்சர் தெரியாத பட்சத்தில் கடைசி நேரத்தில் 4ல் ஏதாச்சும் ஒன்றையாவது நீங்கள் அடிக்கணும். மட்டும் நீங்கள் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த 4ல் ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் ஷேட் பண்ணுவீங்க. இந்த MCQ ஹேண்ட்லிங் ஸ்கில் அப்படின்றது உங்களுக்கு எப்படின்னா எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது. எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா என்னன்னா தவறான ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி எப்படி சரியான ஆப்ஷனை கொண்டு வரது. இப்போ வந்து ஒரு கொஷின் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷனில் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட், இந்த மாதிரி. இல்லை ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 2, இந்த மாதிரி வந்து நிறையா வகைகளாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த 2 ஆப்ஷனுக்கான நாலேஜ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அந்த நாலேஜை பேஸ் பண்ணி தவறான ஆப்ஷனை நீங்கள் எலிமினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி தவறான ஆப்ஷனை நீங்கள் எலிமினேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் வந்து எஞ்சி இருக்கும். அதுதான் ரைட்டான ஆப்ஷன். இது மாதிரி ஒரு ஆன்சர்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இந்த எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சரியாக புலப்படணும் அப்படின்னா நிறையா
ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணியிருக்கணும். அந்த ப்ராக்டிஸ் வந்து டெய்லியுமே இந்த 30 நாள் வந்து நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க பார்த்தீங்களா, படிக்க விடுபட்டு போன டாபிக்ஸ்லாம், அப்போ வந்து கண்டிப்பாக இந்த எம்சிக்யூ வந்து ஒரு நாளைக்கு 50 எம்சிக்யூவாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா, இந்த 50 எம்சிக்யூ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் நான் 2ஆக பிரிப்பேன். எப்படின்னா, புதுசாக இருக்கக்கூடிய கேள்விகள் அது ஒன்று, இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இது ரொம்ப முக்கியம். PYQPன்னு நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன். PYQPனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணும்போது தான் இந்த எக்ஸாம் எப்படிப்பட்ட எக்ஸாம், எப்படி கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். இப்போ லாஸ்ட்டாக குரூப் 2 எக்ஸாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2022 வந்து குரூப் 2 எக்ஸாம் நடந்துச்சு. சரிங்களா, அந்த கொஷின் பேப்பரை எடுத்துக்கோங்க. அதில் எப்படி கேள்விகள் இடம்பெற்றிருக்கு, யூனிட் 8ல் எப்படி கேட்குறாங்க கொஷின், யூனிட் 9ல் எப்படி கேட்குறாங்க, கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அந்த கொஷினையும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். அந்த ஒரே ஒரு கொஷின் பேப்பர் போதுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. 2016லேருந்து எடுத்துக்கிட்டு 2024 இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ், அது வந்து குரூப் 2 எக்ஸாம் மட்டும்தான் இருக்கணுமானா அப்படி இல்லை. சரிங்களா, டிஎன்பிஎஸ்சி ஒரு வருஷத்துக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க என்னென்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும். நாட் ஓன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ், தமிழோ இங்கிலீஷோ. சரிங்களா, நீங்கள் ஏதாச்சும் ஒன்றை சூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு லாங்குவேஜ், ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ்னு, அதையுமே நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணணும். இது மாதிரி ஒரு நாளைக்கு 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஒரு ஆப்ஷன் கொஷின் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரு ஆப்ஷன் தான் ரைட்டான ஆப்ஷனாக இருக்கும். 3 ஆப்ஷனுக்கு எந்த கேள்விகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்ககிட்ட இதுவே வந்து ஒரு முக்கியமான ப்ரைம் சோர்ஸாக உங்கள்கிட்ட இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன். இந்த 30 நாள் எதுக்குன்னா 50 நாளை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து 30 நாள் வந்து விடுபட்டு போன முக்கியமான டாபிக்ஸை படிக்க போகிறோம். லாஸ்ட் 20 நாள் வந்து ரிவிஷனுக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த 30 டேஸில் நீங்கள் படிக்கிறது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ண போகிறீங்க. டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்துக்க போகிறீங்க. டெஸ்ட் ப்ராக்டிஸ்னால் என்னென்னா ஒரு ஹெட்டிங் பேஸ்டு டெஸ்ட்டு. உங்கள் சிலபஸில் இப்போ இந்தியன் பாலிட்டி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அதை ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து டெஸ்ட் எழுதுறது. அட் லாஸ்ட் வந்து எல்லாத்தையும் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டை ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட்டாக நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த மாதிரி வந்து நிறையா டெஸ்ட்டை வந்து நீங்கள் எடுக்கணும் இந்த 30 நாளில். சரிங்களா, இப்போ வந்து படிக்கிறதுக்கு வருவோம். கண்டிப்பாக ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த லாங்குவேஜ் பேப்பரை நீங்கள் படிக்கிறதுக்குன்னு ஹாஃப் ஆஃப் த டைம் வந்து இந்த இடத்துல நீங்கள் அலோகேட் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 8 மணி நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா 4 மணி நேரம் வந்து கண்டிப்பாக ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷுக்கு நீங்கள் அலோகேட் பண்ணணும். பாக்கி 1 மணி நேரம் வந்து நீங்கள் ஆப்டிடியூடுக்கும், மிச்சம் இருக்கக்கூடிய 3 மணி நேரம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், அந்த ஜிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேப்பருக்கும் நீங்கள் வந்து அலோகேட் பண்ணணும் டைம். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபுல்லாக நம்ம படிச்சிருந்தா தான் நம்ம இந்த எக்ஸாமுக்கு கரெக்டாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஃபுல்லாக யாராலையுமே போட்டித் தேர்வு இது, காம்படிட்டிவ் எக்ஸாம், இட்ஸ் அ காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ 100% எல்லாராலையும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாதுங்க. ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவே பெரிய விஷயம். ஒரு டாப்பரை கூப்பிட்டு ஐஏஎஸ் எக்ஸாமில் டாப்பர் ரேங்க் 1 எடுத்தவரை கூப்பிட்டு நீங்கள் எவ்வளோ % சிலபஸ் முடிச்சிருப்பீங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 75 to 80 தான் கண்டிப்பாக சொல்லுவார். ஃபுல்லாக யாராலையுமே சிலபஸ் முடிக்க முடியாது. சரிங்களா, நீங்களும் அதே மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டில் தப்பு பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்போதுமே சொல்லுவேன், ஜென்ரல் ஸ்டடீஸில் 2ஆக பிரிப்போம், நம்ம 3ஆக பிரிப்போம் ஜென்ரல் ஸ்டடீஸை. ஒன்று வந்து முக்கியமான ஜோன், அதுலேருந்து தான் அதிகமான கேள்விகள் வரும். என்னென்ன யூனிட் 8, யூனிட் 9, கரண்ட் அஃபேர்ஸு, பாலிட்டி, அப்புறம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அதாவது இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. இந்த 5 சப்ஜெக்ட்லேருந்து தான் கண்டிப்பாக 60% கேள்விகள், நான் பெர்சன்டேஜில் சொல்கிறேன், கொஸ்டினாக சொல்ல, 60% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து இந்த ஏரியாலேருந்து வரும். கொஷினாக பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 கேள்விகள் பக்கம் வந்து உங்களுக்கு இதுலேருந்தே வந்துடும். செகண்டாக நான் எதை சொல்லுவேன்னா யூனிட் 4னா அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி, இந்த ஆன்ஷியன்ட் இந்தியா, அப்புறம் மெடிவல் இந்தியா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பார்ட்டில் வந்து கவர் ஆகும். அப்புறம் ஜியாகிரஃபி, பாலிட்டி, நாட் பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் வந்து பார்ட் 2ஆக நான் வைப்பேன். ஏன்னா இதுலேருந்துமே ஒரு கேள்விகள் வந்து கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள்
ஃபுல்லாக படிக்க வேண்டியது வந்து இந்த டாப் ப்ரியாரிட்டி வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த 5 சப்ஜெக்ட் தான். கண்டிப்பாக சிலபஸில் ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தைக்கு தொடர்பான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி தெரிய வரும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ஸ் தான் பிரைமரி சோர்ஸ். அந்த 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரைமரி சோர்ஸ். இது இல்லாமல் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கிற பட்சத்தில் ரெஃபரன்ஸ் புக்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். யூனிட் 8லாம் கண்டிப்பாக ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போனீங்கன்னா கேள்விகள் மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு கரெக்டாக நம்ம படிச்சிட்டோன்னா கண்டிப்பாக கேள்விகளை நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். அதுக்காக தான் சொல்கிறோம். இப்போ ரெண்டாவது நான் சொல்கிறது, இந்த ஜோனில் யூனிட் 4 இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, எக்கனாமி இருக்குது. இது வந்து அதை ஃபுல்லாக என்னையால் படிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ரிப்பீட் ஆகக்கூடிய கொஷின்ஸ்னு இருக்கும். இப்போ எக்கனாமி அப்படின்னா நித்தி ஆயோக்லாம் முக்கியமான ஏரியா. சரிங்களா? நித்தி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஆயோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு முக்கியமான ஏரியா, கொஷின் வரக்கூடிய ஏரியா. அது மட்டும் இல்லை, நிறையா ஏரியாஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு எப்போ தெரிய வரும்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது தான் எந்த ஜோன்லேருந்து அதிகமாக கேள்விகள் ரிப்பீட் ஆகுது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புலப்படும். அதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கரெக்டாக அனலைஸ் பண்ண சொல்கிறது. இப்போ இந்த ஜோன் வந்து செகண்ட் ஜோன். தேர்டாக இருக்கிறது வந்து சயின்ஸ். இந்த சயின்ஸ் வந்து ஒரு 100 பேர் இந்த எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா 90 பேர் வந்து இந்த சயின்ஸ் பாடத்தை அப்படியே ஃபுல்லாக ஒமிட் பண்ணிடுறாங்க. இல்லாட்டி கொஞ்சம் லைட்டாக அந்த இன்ஸ்டிடியூட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு மெட்டீரியலையோ ரெஃபர் பண்ணிட்டு போகிறாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இந்த சயின்ஸையுமே நீங்கள் ஒமிட் பண்ணாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற பட்சத்தில் நிறையா பேர் படிக்கும் போது நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும். இது குரூப் 2 எக்ஸாமை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மெயின்ஸில் சயின்ஸோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? மெயின்ஸில் ஆன்சர் ரைட்டிங்காக இருக்க போகுது. அங்கே நான் சொல்கிறது குரூப் 2 போஸ்ட்டை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். குரூப் 2A உங்களுக்கு அப்ஜெக்டிவ் தான். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். பாக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு பேப்பர், மெரிட் பேப்பர் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் தான். பட் குரூப் 2 போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுத போகிறீங்க. அந்த போஸ்ட்டை நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சயின்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணும். இதுக்கு வந்து நீங்கள் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸு சமச்சீர் கல்வி புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ஒரு சில டாபிக் மட்டும் 11வது 12வது சமச்சீர் கல்வியை நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சயின்ஸு நான் மெயின்ஸுக்கே சொல்கிறேன், அதுவே வந்து ஒரு மோர் தேன் எனஃப் உங்களுக்கு. ஸோ இந்த 3மே ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹை ப்ரியாரிட்டி. இதை வந்து கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? எல்லாமே மீன்ஸ் அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் பற்றின ஒரு அடிப்படை தகவல்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஃபஸ்ட்டு. செகண்டாக நான் கொடுத்துருக்கிறது ஜோன் 2ல் யூனிட் 4 ஜியாகிரஃபி, எக்கனாமி. இதுவுமே ஒரு 2வதாக இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டி இல்லை நீ வரும் இது. சரிங்களா? இதையுமே நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ண போகிறீங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த ஏரியாலேருந்து அதிகமாக கேள்வி கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த சப்ஜெக்டை நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க. 3வதாக இருக்கிறது சயின்ஸ். இதை ஃபுல்லாக ஒமிட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏற்கனவே படிச்சிட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணி விட்ருங்க. ஃபுல்லாக இதை நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுமே, ஒரு போட்டித் தேர்வுனா ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக நம்ம ஒமிட்டே பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே நம்ம படிச்சுட்டு அப்போ தான் வந்து நம்மளால் ஒரு எட்ஜு வந்து எடுக்க முடியும். இன்னொரு கேண்டிடேட்டோட நம்ம வந்து ஒரு எட்ஜை எடுத்து முன்னாடி போகிறதுக்கு வசதியாக இருக்கும் இது. சரிங்களா? ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணோம். ஆப்டிடியூடு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஆப்டிடியூடில் உங்கள் டிஎன்பிஎஸ்சி 2 ஜோன் இருக்குது. ஒன்று நியூமரிக்கல் எபிலிட்டி, இன்னொன்று ரீசனிங். சரிங்களா? இதை நான் ஷார்ட்டாக QAன்னு எழுதுகிறேன். QAனா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, இன்னொன்று வந்து ரீசனிங். சரிங்களா? REAன்னு போட்டிருக்கேன். அதாவது ரீசனிங்னு அர்த்தம். இந்த 2 பார்ட்டையுமே கண்டிப்பாக நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். சிலபஸில் ஒரு சில டாபிக் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் சிஸ்டம் மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஏஜஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க, டைம், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்கான லெவலில் இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். குரூப் 4 கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு சில 5 கேள்விகள் கிட்ட வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த டிஃபிகல்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் கஷ்டமான கொஷின்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஷின் உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். நம்ம சேனலில் நான் ஆப்டிடியூட் சார்ந்து நிறையா வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இனிமேல்ட்டும் நான் போடுவேன் கண்டிப்பாக ஆப்டிடியூடுக்கு. ஆப்டிடியூட் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம நிறையா வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த ஆப்டிடியூட் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா 25 கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு ப்ரிப்பரேஷன், அதாவது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் படிச்சிங்கனாலே இந்த 25க்கு 25 ஷியோர் ஷார்ட்டாக எடுக்க முடியும். பட் கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற பட்சத்தில் ஒரு கேள்வி வேணால் மிஸ் ஆகலாம், 24 போகலாம். பட் 24 ஆர் 25 வந்து கம்பல்சரியாக இந்த ஆப்டிடியூடை பார்ட்டில் உங்களால் எடுக்க முடியும். அதற்கான சரியான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் மட்டும் போதுமானது.
இப்போ இது ரொம்ப முக்கியம். ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், இந்த பார்ட் தான் வந்து நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்களா பண்ணலையான்றதே இந்த பார்ட்டில் தான் இருக்குது. இதில் கண்டிப்பாக ஜென்ரல் தமிழாக இருக்கட்டும் ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும் 95க்கு மேலே கொஞ்சம் நல்லா எஃபோர்ட் போட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக கிராஸ் பண்ண முடியும். நம்ம சேனல் நான் ஜென்ரல் தமிழுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் வீடியோ போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற காலத்தை வீணாக்க வேணாம். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 30 நாட்களுக்குள்ளே உங்களால் ஒரு அளவுக்கு இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணியே உங்களால் 160 தாண்ட முடியும். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்னா நீங்கள் படிக்கிறது, ஸ்மார்ட் ஒர்க்னா இந்த MCQ ஹேண்ட்லிங் ஸ்கில். இதை பற்றி ஏதாச்சும் அதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளை நம்ம சொல்கிறோம். இல்லை கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணியும் நான் இதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. MCQ ஹேண்ட்லிங் ஸ்கில்னா என்ன, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதுலாம். இப்போ 30 நாளில் நம்ம இது எல்லாத்தையும் படிச்சிட்டோம். அதாவது தமிழ் படிச்சிட்டோம், ஆப்டிடியூட் படிச்சிட்டோம், அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸை எதையுமே ஒமிட் பண்ணல, நம்ம எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். இங்கேயே வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும், நம்ம வந்து எக்ஸாமுக்கு தயாராகிட்டோம், எதையுமே நம்ம ஒமிட் பண்ணல அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை. இந்த லாஸ்ட்டாக ஒரு 20 நாள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எதுக்கு கொடுத்துருக்கோம்? ரிவிஷனுக்கு கொடுத்துருக்கோம். ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம படித்து எடுத்து வச்ச அந்த நோட்ஸு அதை வந்து பல வாட்டி ரிவிஷன் பண்ணோம். அதுதான் ரிவிஷன் தான். அப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு புக்கை வாங்கி அந்த புக்கை நம்ம படிக்கிறது வந்து இட்ஸ் யூஸ்லெஸ். சரிங்களா? நம்மளோட நோட்ஸை நம்ம கையெழுத்து தான், நமக்கு ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம கையெழுத்தோடைய ஸ்ட்ரோக். அந்த ஸ்ட்ரோக் வந்து நமக்கு பார்க்க வந்து அது நம்ம மைண்டில் வந்து நல்லா ஏறும். கொஷின் பேப்பரில் அந்த கொஷினை பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டை நான் என் நோட்டில் இந்த இடத்துல எழுதி வச்சுருந்தேன், இதற்கான ஆன்சர் வந்து இது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ அந்த லெவலுக்கு நம்ம வரணும்னா நம்ம நோட்ஸை நிறையா வாட்டி ரிவிஷன் பண்ணணும். நான் சொல்கிறது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சொல்கிறேன். இந்த நோட்ஸை நிறையா வாட்டி ரிவிஷன் பண்ணும்போது நம்மளால் கண்டிப்பாக இந்த எக்ஸாமை ஈஸியாகவே கிராக் பண்ண முடியும். ரெண்டாவதாக நான் சொல்கிறது கொஷின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். நான் முன்னாடியே இந்த இடத்துல சொன்னதே தான் இங்கேயும் சொல்கிறேன். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எய்தர் டைரக்டாக இருக்கலாம், அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த கொஷினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? அது மாதிரி கண்டிப்பாக ஒரு 25% கேள்விகள் வந்து இருக்கும். 25%. அதாவது 200 கேள்வி இருக்குன்னா கண்டிப்பாக 50 கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட இம்பேக்ட்லேருந்து வந்திருக்கும். அதாவது அந்த கொஷின் வந்து டைரக்டாக இருக்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து. அப்படி இல்லாத பட்சத்தில் அது சார்ந்து கொஷினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த கொஷினை நீங்கள் ஈஸியாக அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை இங்கே படித்தது மாதிரியே அதே கொஷின் பேப்பரை இங்கேயே நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். நான் எந்த வருஷத்துலேருந்து உங்களை பார்க்க சொன்னேன்னா 2016லேருந்து இன்னைக்கு வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எந்தெந்த எக்ஸாம்லலாம் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கோ அந்த கொஷின் பேப்பரை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களை நான் பார்க்க சொல்லியிருக்கேன். சரிங்களா? அது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இந்த இடத்துல அதையும் நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. சரிங்க? 20 டேஸில் 5 மார்க் டெஸ்ட் நீங்கள் எடுக்கணும். மார்க் டெஸ்ட்டு. மார்க் டெஸ்ட்னா என்னென்னா மாதிரி தேர்வுகள். இது எதுக்கு நான் உங்களை எடுக்க சொல்கிறது அப்படின்னா, உங்கள் கடைசியாக நீங்கள் எழுத போகிற குரூப் டெஸ்ட், குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும்னா 200 கேள்விகள் இருக்கும். 100 கேள்வி வந்து லாங்குவேஜ், எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ், அதுலேருந்து ஒரு 100 கேள்வி, 25 ஆப்டிடியூட் கேள்விகள் இருக்கும், 75 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும் இல்லைங்களா? அதே பேட்டர்னில் ஒரு டெஸ்ட்டை நீங்கள் எழுத போகிறீங்க. அதுதான் மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 மார்க் டெஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கணும். இது எதுக்குன்னா கடைசியாக நீங்கள் எழுத போகிற டெஸ்ட்டில் அந்த 3 மணி நேரம் எப்படி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட சக்ஸஸே இருக்குது. இங்கே நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் படிக்கலாம். நான் இந்த இடத்துல 8 மணி நேரம்ன்றது சும்மா நான் கொடுத்துருக்கேன். பட் 8 ஹவர்ஸ்ன்றது போதுமான நேரம் தான். நீங்கள் 8 மணி நேரம் கவன சிதறல் இல்லாமல் கரெக்டாக உங்கள் சப்ஜெக்டை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். பட் இங்கே நீங்கள் எவ்வளோ நேரம் படிச்சிருந்தாலும் அந்த கடைசியாக அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் ஹாலில் எப்படி நம்ம அந்த கேள்வித்தாளை அணுகுறோம், எப்படி நம்ம ஷேட் பண்ணுறோம், அதில் தான் இருக்குது நம்மளோட சக்ஸஸ். சரிங்களா? ஆன்சர் ஷேடிங் ரொம்ப முக்கியம். டபுள் ஷேடிங் இல்லாமல் நம்ம பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, அப்படி நீங்கள் போக வேணாம். சரிங்களா? ஏன்னா ஆஃப்லைன் டெஸ்ட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். மெயின்ஸில் குரூப் 2A வந்து ஆன்லைன் தான், அதுக்கு நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்தாகணும். பட் இப்போதைக்கு OMR ஷீட்டில் ஷேட் பண்ணி எழுதக்கூடிய அந்த மெத்தடில் 5 மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரிவிஷன் நான் சொன்ன மாதிரி உங்களோட நோட்ஸை பல வாட்டி ரிவிஷன் பண்ணணும். சரிங்களா? இதில் ஒரு பாயிண்ட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட்கட்டை போட்டு வச்சுருப்பீங்க, ஃபார்முலாஸ் நிறையா இருக்கும்.
ஒரு சில ஸ்டெப்ஸை சின்ன ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணியே அந்த ஆப்டிடியூட் சம்ஸ்லாம் போட்டிருப்பீங்க இல்லைங்களா, அந்த சம்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறையா வாட்டி நீங்கள் கோத்ரூ பண்ணணும். அப்போ தான் வந்து அதே சம்மு உங்களுக்கு ரிப்பீட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், இந்த சம்மை இந்த ஷார்ட்கட் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. சரிங்க, இப்போ லாஸ்ட்டாக ரொம்ப முக்கியம், ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். நான் இங்கே சொல்லியிருந்தேன் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ அதில் பாதி நேரம், half ஆஃப் த டைம் வந்து நீங்கள் லாங்குவேஜுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. ரிவிஷன்லையும் அதே மாதிரி தான், half ஆஃப் த டைம் வந்து நீங்கள் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷுக்கு தான் கொடுக்க போகிறீங்க. இதில் வந்து சமச்சீர் கல்வி பாடப்புத்தகம் தமிழ்னா 6லேருந்து 10 வரைக்கும் அட்டை டு அட்டை வந்து உங்களுக்கு படிச்சிருக்கணும். 11th 12th கண்டிப்பாக அந்த புக்கையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அதையும் படிச்சுட்டு, தேவிரான்னு ஒரு புக் இருக்குது, சிறப்பு தமிழ், இதெல்லாம் என்ன சிலபஸுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் படிக்கணும். ஓல்டு புக்கோட ஜிஸ்ட் இது வந்து தமிழுக்கு. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. கிராமர் பார்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புது ஸ்கூல் புக்கு 6th to 12th வரைக்கும் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறீங்க. அப்புறம் இந்த போயம், தென் அந்த ப்ரோஸ், அதில் சிலபஸில் இருக்கிறத நீங்கள் நல்லா கவர் பண்ணிட்டு போயிட்டீங்கனாலே போதும். அதை பற்றியும் வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஒரு 5லேருந்து 7 வாட்டி கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். 5 to 7 டைம்ஸ் இதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு, ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்முலா ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்புறம் 5 மார்க் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கேன் இந்த 20 நாள் ரிவிஷன் பண்ணும்போது. அப்புறம் நோட்ஸை நிறையா வாட்டி நான் கோத்ரூ பண்ண சொல்லியிருக்கேன். இந்த பீரியட்லேயும் கண்டிப்பாக இந்த மல்டிபிள் சாய்ஸ் ஹேண்ட்லிங் ஸ்கில் இதை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. இதுக்கும் நிறையா இங்கே 50 கொஷின் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 50 MCQ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு. இந்த 20 நாள் வந்து 100 MCQ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சில பேர் வந்து 140 150 வருவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க நான் வந்து ஒரு 10 கொஷின் அந்த மார்ஜினில் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்கும் போது இதெல்லாம் அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. சரியாக மார்க் டெஸ்ட் போட்டிருக்க மாட்டாங்க, அப்புறம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. இதனால தான் அந்த மாதிரி 10 கொஷின் 15 கொஷின் 20 கொஷின் கூட நான் சொல்லுவேன் அந்த மார்ஜினில் போகிறது உங்களுக்கு. சரிங்களா, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி இப்போது நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. மெயின்ஸ் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, ப்ரிலிம்ஸ் தான் கஷ்டம். நான் எப்போதுமே யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் சொல்கிறது அதுதான், ப்ரிலிம்ஸ் தான் ரொம்ப கஷ்டம். ப்ரிலிம்ஸே நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா மெயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா, அங்கே வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க, அந்த கொஷினுக்கு நம்மள்ட்ட இருக்கிற அந்த நாலேஜை பேஸ் பண்ணி ஒரு ஆன்சரை நம்ம கொடுக்க போகிறோம், அது ரொம்ப ஈஸி. சரிங்களா, ப்ரிலிம்ஸை தாண்டுறது தான் ரொம்ப கஷ்டம். இதை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த ப்ரிலிம் ஸ்டேஜை ஈஸியாக தாண்டிட முடியும். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த ஸ்டேஜில் கட் ஆஃப் இவ்வளோ வருமா அவ்வளோ வருமானலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்ல. கரெக்டாக நீங்கள் படிங்க. சொல்கிற சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்ஸ்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் படிங்க. எக்ஸாமை கரெக்டாக கொடுங்க. கட் ஆஃப் எவ்வளோ வேணால் இருந்துட்டு போகட்டும். கண்டிப்பாக 160 ஒரு பார்டர் லைனாக நீங்கள் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக உங்களால் தாண்ட முடியும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதற்கான ரிப்ளைவை நான் உடனே சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் சப்ஜெக்ட் ரிலேட்டட் லெக்சர்ஸ் தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த லெக்சர்ஸை நான் உடனே மேக் பண்ணி இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.